My channel இது 02 Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Commerce Level Standard Chapter 32 and 33 Direct Taxes, Indirect Taxation. ஸோ ரெண்டு சாப்டர் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். என்ன டைரெக்டாக ஒரு கன்சியூமர் வந்து டைரெக்டாக டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதனால இது டைரக்ட் டேக்ஸ். பீரியட் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர் எப்பயுமே இது 1st April to 31st March தான் இருக்கும். நெக்ஸ்ட் த இயர் இன் விச் த இன்கம் இஸ் ஏர்ன். எந்த இயரில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணோமோ அது ப்ரீவியஸ் இயர் சொல்லுவாங்க. எந்த இயரில் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமோ அது அசஸ்மெண்ட் இயர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2023 to 24. அது ப்ரீவியஸ் இயர் 2022 to 23. அது ப்ரீவியஸ் இயர் சொல்லுவாங்க. த அக்ரிகேட் இன்கம் அண்டர் 5 heads is termed as total income. அக்ரிகல்ச்சர் இன்கம் ஏர்ன் இன் இந்தியா. அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸாம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அதே உங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா அது டேக்ஸபிள். Very short questions. What is income tax? Income tax is a direct tax under which tax is calculated on income, gains or profit earned by the person such as individual and other artificial entities, partnership, company, etc. Income tax na already sonna, it is one of the indirect tax. So it is where a customer or a consumer is paying directly to the government, directly to the tax department. So அவங்க மீடியேட்டர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக அவங்க பே பண்ணுவாங்க. அது வந்து இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க. அது என்னென்ன பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ் லைக் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்றாக்க அதில் வந்து காசு, ஏதாவது அதர் சோர்சஸ் எது இருந்தாலும் அந்த இன்கம் ஆட் பண்ணாக்க வில் கால் இட் ஆஸ் எ இன்கம் டேக்ஸ். வாட் இஸ் ப்ரீவியஸ் இயர்? ப்ரீவியஸ் இயர்னா என்னென்னா ஒரு அந்த வருஷத்தில் இன்கம் ஏர்ன் பண்ணது அடுத்த வருஷத்தில் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த இன்கம் ஏர்ன் பண்ண இயர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர். ஸோ இது வந்து 12 months இருக்கும். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1st April to 31st March. வாட் இஸ் அசஸ்மெண்ட் இயர்? டேக்ஸ் பே பண்ணுற இயர் என்ன சொல்லுவாங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 1st April 2022 to 31st March 2023. அதே அசஸ்மெண்ட் இயரோட இயர் பார்த்தீங்கன்னா 1st April 2023 to 2023 to 31st March 2024. இதுதான் வந்து அசஸ்மெண்ட் இயர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் யூ கேன் ஆட். ஷார்ட் கொஷின்ஸ். 5 heads ஆஃப் இன்கம். ஸோ நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 என்ன சொல்கிறாங்கக்கா, இன்கம் டேக்ஸ் வந்து 5 headsல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். சேலரிஸ்னால் தெரியும், நம்ம ஒர்க் பண்ணால் அந்த சேலரிஸ் வரும், அதுலேருந்து ஆட் பண்ணுவாங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வீடு ஏதாவது வாடகை கொடுத்தாக்கா அதுலேருந்து வர இன்கம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ப்ரொஃபஷன் லைக் சிஏ, டாக்டர்ஸ் அது மாதிரி வர இன்கம்ஸ் கூட நீங்கள் ப்ரொஃபஷனில் அதுவும் ஆட் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் லேண்டோ இல்லாட்டி ஒரு பில்டிங்கு ஏதாவது ஒரு விற்கிறீங்க, ஏதோ ஒரு அசெட் அது விற்கிறீங்க வித் கோல்ட் ஜுவல்ஸு வித்தா வர்ற அமௌண்ட்டை வந்து தட் கம்ஸ் அண்டர் ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆஃப் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இந்த 4 ஹெட்டில் வராத இன்கம்ஸ் எல்லாம் இதில் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லாட்ரி, ஓகே, ஹார்ஸ் ரேஸ், கேம்பிளிங், அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், லைக் ஒரு டீச்சர் இருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க வந்து போயிட்டு கெஸ்ட் லெக்சராக போய் ஒர்க் பண்ணாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு காசு வரும். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வரும். ஸோ ரைட் a ஷார்ட் நோட் ஆன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னு டைரக்ட் இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் டைரெக்டாக யாருன்னா ஒரு பர்சன் இன்கம் ஏர்ன் பண்ணால் டைரெக்டாக அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ யார் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து லயபிள் டு பே த டேக்ஸ். ஓகே, இன்டைரக்ட் டேக்ஸ்னு என்னன்னாக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பேஸ் மேலே. இது வந்து ஜென்ரலாக மீடியேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் பில் பே பண்ணுறீங்க. ஸோ இங்கே பையர் அண்ட் செல்லர். ஸோ பையர் என்ன பண்ணுறாங்க, அந்த வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணுறாங்க, அதோடு சேர்த்து ஜிஎஸ்டி இருக்கும். நம்மள்கிட்டேருந்து பையர்கிட்டேருந்து வாங்கி செல்லர் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்க்கு இன்டைரக்டாக பே பண்ணுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸைஸ் டியூட்டின்னு என்னென்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு பொருள் மேலே இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். எம்ஆர்பி, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ், டேக்ஸோடு சேர்த்துட்டு நீங்கள் அந்த பொருள் அப்படி அந்த தயாரிக்கிற அந்த டேக்ஸ், அந்த தயாரிக்க பொருள் மேலே டேக்ஸ் தான் we call it as excise duty. All included in the term person. Personனா இன்கம் டேக்ஸ்
ஆக்ட் 1961 என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், கம்பெனி, firm, association of person or body of individual, whether incorporate or not, local authority, every individual, judicial person or idol or deity. Like கோயில், சர்ச்சு, மாஸ்க் எது இருந்தாலும் இதுதான் வரும். எலியூஸ்டேட் எனி 5 features of income tax. ஸோ இது வந்து ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக்கில் இது இல்லை. ஸோ நீங்கள் வந்து இன்சைடில் இல்லை ஆக்சுவலி இந்த கொஷனில் நீங்கள் வேணால் நோட் டவுன் பண்ணிக்கலாம். லீவ் இட் ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது இது மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து 82 ஆஃப் லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட் 7 ஷெட்யூல் ஆஃப் ஆர்டிகல் 246 இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. லீவ் இட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லா இன்கம் டேக்ஸ் வந்து யார் சார்ஜ் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இது யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்டரில் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எனி இன்கம் ஏர்ன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இஸ் எக்ஸெம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸ் ஆல்ரெடி படித்தோம். ஒரு கஸ்டமர் டைரெக்டாக அவங்களோட அவங்க ஏர்ன் பண்ண இன்கம் வந்து கவர்மெண்ட்க்கு டைரெக்டாக பே பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் டேக்ஸ். ஆனுவல் டேக்ஸ்னால் என்னென்னாக்கா, ஒரு ஆனுவலாக இன்கம் டேக்ஸ் இஸ் அன் ஆனுவல் டேக்ஸ் பேட் இன்கம் ஆஃப் த பர்டிகுலர் இயர் சார்ஜபிள் டு டேக்ஸ். டேக்ஸ் ஆன் பர்சன். ஸோ என்ன டேக்ஸ் எப்போ பே பண்ணணும்? உங்கள் இன்கம் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டி இருந்தால் பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், கம்பெனி, லோக்கல், நம்ம பர்சனெல்லாம் பார்த்து அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் அண்டரில் பே பண்ணணுமோ அவங்கள என்ன சொல்லுவாங்க, எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் taxation. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் taxation என்னது? ஸோ we are paying directly to the government. Any income earned you are paying directly to the government. மீடியேட்டர்ஸ் இல்லாமல் பே பண்ணுறது வந்து டைரக்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் மீடியேட்டர்ஸ் வச்சு நீங்கள் பே பண்ணுவீங்க. லைக் ஐ டோல் யூ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க, ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. அந்த ஜிஎஸ்டியை நீங்கள் பே பண்ணுறீங்க. பட் யார் பே பண்ணுறாங்க இன்டைரக்டாக? உங்களோட இன்கம் வந்து இன்டைரக்டாக கவர்மெண்ட்க்கு போகுது. யார் வழியாக போகுது? த்ரூ த செல்லர். ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஹூ இஸ் அ சேர்பர்சன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டினா யாருன்னா goods and service tax. What kind of tax is GST? It is an indirect tax. What is IGST? Integrated goods and service tax. In India, GST became effective from. எப்போ இது எஃபெக்டிவாக வந்துச்சு? நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின். வாட் டு யூ மீன் பை இன்டைரக்ட் டேக்ஸ்? இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? ஆல்ரெடி சொன்னேன். இட் இஸ் லீவ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம என்னது? இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த பையர், by the seller and paid by the seller to the government. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண. எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. கிவ் எனி 2 examples ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். நீங்கள் இதோட இது எழுதிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் சேம் கொஷின் நீங்கள் காப்பி பண்ணலாம். What do you mean by GST? GST is Goods and Service Tax. GST was passed on April 12, 2017, but effect on 1st July 2017. So அதோட one more question இதில் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. What is CGST? Central Goods and Service Tax. It was imposed by central government within a state. So CGST-na, ஸோ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் பே பண்ண நம்மளுக்கு 2 இருக்கும், எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு. எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, சிஜிஎஸ்டினாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே ரைட். வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டியோட ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் திங் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் டேக்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து கேஸ்கேடிங், டபுள் எஃபெக்ட் இருக்கக்கூடாது. ஒரே பொருள் மேலே டபுள் டைம் டாக்ஸேஷன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்தியன் எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து ஆல்ரெடி ஒரு பொருள் மேலே கட்டியிருப்போம், திரும்ப கட்ட தேவையில்லை. ஸோ ஏதாவது கட்டியிருந்தாலும் அது ரீஃபண்டாக ஆகிடும். ரைட். எனி 3 டிமெரிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நிறையா நோ மேஜர் ரிடக்ஷன் த நம்பர் ஆஃப் tax layers. So நிறைய பேர் வந்து they're not referring no major reduction in the number of tax layers. Like நிறைய பேர் they're not showing interest. A number of retail products currently only have 4% tax on them. After GST, garments and clothes become more expensive.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இந்த கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்பாங்க. மீனிங் ஃபர்ஸ்ட் டைரக்ட் டேக்ஸ் நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் அ டேக்ஸ், நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணாலும் டைரெக்டாக கவர்மெண்ட் பே பண்ணுவோம். அது வந்து வில் கால் இட் அஸ் டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னென்னா, நம்ம பையர் நம்ம வந்து செல்லருக்கு பே பண்ண, செல்லர் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் பே பண்ணுவான். இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட். ஸோ நான் ஏர்ன் பண்ண இன்கம் நான் தான் பே பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே சேம், நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் பே பண்ணுறேன். அதே இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணல, ரைட், நான் சாப்பிட்டேன், பட் யார் இது ஏர்ன் பண்ணது, செல்லர் ஏர்ன் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறான். ஸோ இங்கே வந்து பேர்டன் யார் மேலே இருக்குது, செல்லர் பையர் மேலே தான் இருக்குது பேர்டன். இங்கே பேர்டன் ஃபுல்லாகவே நான் இன்கம் ஏர்ன் பண்ண என் மேலே பேர்டன் இருக்குது. இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ். அதே இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் சாப்பிட்றான், இன்னொருத்தவன் கட்டுறான். ஸோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் அவங்க ப்ராஃபிட்டும் வருது, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுங்க, டேக்ஸும் பே பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே யாருக்கு பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட்க்கு பே பண்ணுறாங்க. எவேஷன்னா எஸ்கேப்பிங், லைக் எப்படி ரிடியூஸ் பண்ணலாம் டேக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து டேக்ஸ் எவேஷன். டைரக்ட் டேக்ஸில் பாசிபிள் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸில் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைரெக்டாக ஃபிக்ஸ்டு ரேட் இருக்கும். இன்ஃப்ளேஷன் எப்பயுமே direct tax help in reducing the inflation. Indirect tax contributes to inflation. Inflation increase in price. இது அவ்வளோவா எஃபெக்ட் ஆகாது, பட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். ஷிஃப்டபிலிட்டி, என்னோட இன்கம் டேக்ஸ் வந்து மற்றவங்களுக்கு என்னால் ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியும். எதுக்கு, பையர் வந்து சாப்பிட்டான், ஆனால் செல்லர் வந்து கட்டுறான். ஸோ ஐ எம் ஷிஃப்டிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், பர்க்யூசைட்ஸ் டேக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி, இது வந்து கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவோம். இம்போஸ் அண்ட் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே எஸ்ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 இருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரா, அதே மாதிரி கர்நாடகா, அதே மாதிரி தெலுங்கானா, அதே மாதிரி ஆந்திரா ஒருத்தவங்க கொண்டு இருக்கும். யூஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இம்போஸ் அண்ட் கலெக்டட் பை 5 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, யூனியன் டெரிட்டரிஸ் தெரியும் நம்ம, பாண்டிச்சேரி அதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ், அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, இன்டர் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இம்போஸ்ட் அண்ட் கலெக்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ரெவென்யூ இஸ் ஷேர்டு வித் ஸ்டேட்ஸ் அண்டர் ஐஜிஎஸ்டி. ஸோ ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட், 2 ஸ்டேட் இருக்கு, ரைட். ஸோ நான் தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே இன்வால்வ் ஆவாங்க. அதே நான் வந்து தமிழ்நாடு பஞ்சாப் அனுப்புகிறேன், அப்போ என்ன ஆகும், 2 பேருக்கும் பிரச்சனை ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், இன்டர் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அது கலெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. யார், தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப். IGST on export, all exports are treated as interstate supply under GST. Since exports are zero rated, GST is not imposed on all goods and services exported from India. Any input credit paid already on export will be refunded. ஐஜிஎஸ்டி உங்கள் பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதில் ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பே பண்ணுவோன்னா கஸ்டம் டியூட்டி பே பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது டேக்ஸ் பே பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 2 சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கேட்பாங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.